நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து இந்த 3 விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் எடிட் பண்ணி 24 ஹவர்ஸ் நான் அப்லோடே பண்ணாமல் வச்சுருந்தேன். பயந்துட்டு இருந்தேன், ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஓவர் திங்க் பண்ண விஷயம் எதுவுமே நடக்கலை. அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக என்ன நடந்தது அப்படின்னா, வீடியோவே நல்லா இருக்காது, யாருக்கும் பிடிக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் 20 பேர் அந்த வீடியோவுக்கு லைக் போட்டாங்க. வியூஸே போகாது அப்படின்னு நினச்சேன், 1000 வியூஸ்க்கு மேலே போச்சு. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நமக்கு யாருன்னே தெரியாத 2 பேர் வந்து கமெண்ட்டில் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், வீடியோ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவை பார்த்து பயந்த நான் இவங்கள பற்றிலாம் திங்கே பண்ணல. நிறைய மோட்டிவேஷன் ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன், ஓவர் திங்க் பண்ணாமல் செய்யுங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் கொஞ்சமாச்சும் வந்து புரியுது. ஸோ அதனால் நீங்களும் ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிவிட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.